ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது இடியப்பம் ரெசிபி தான். இது நம்ம 10 நிமிஷத்தில் ஒரு 10 இது நம்ம சுட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டெக்னிக்கில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு 1 கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் வாசத்துக்காக. இப்போ இது ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு நான் இன்றைக்கி நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்படி இடியப்பத்துக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி பிசைய போகிறேன். நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியப்பம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே திரண்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு முறை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடுறேன். இடியப்பம் மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மாவு வெந்து உங்களுக்கு இடியப்பம் புளியும் போது நல்லா புளியறதுக்கு வரும். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் அச்சில் வச்சுக்கிறேன். நீங்கள் அச்சில் வைக்கிறதுக்கு முன்னாடி அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நான் வச்சுட்டேன். இதுக்காக நான் இன்றைக்கி 2 வாழை இலை எடுத்திருக்கேன். அந்த வாழை இலை மேலே நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இப்போது இது மேலே நம்ம அச்சில் எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதை நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வாழை இலை மாதிரியே நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மேலேயும் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு அதை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்கும். அது ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இடியப்பத்தை இலையோடு அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அது மேலே இப்போ நம்ம தோசைக்கு முடுற ஏதாவது தட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுத்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு இட்லி பானையில் வச்சு எப்படி வேக வச்சா வருமோ அதே மாதிரி நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பாருங்கள் நம்ம இட்லி பானையில் எப்படி வேக வச்சோம்னா வருமோ அதே மாதிரியே நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு எனக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகலை. நல்லாவே உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு எனக்கு இடியப்பம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செட் ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியோட சலசலப்பு லைட்டாக அடங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இடியப்பத்தையும் இந்த மாதிரி வச்சுருங்க. நீங்கள் வாழை இலை இந்த மாதிரி 2 செட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று எடுக்க ஒன்று வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். அவ்வளோதான், நீங்கள் சட்டுன்னு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நமக்கு இட்லி பானையில் வச்சு அதை ஒன்று ஒன்றா எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வேலையும் ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிரும். இப்போ எனக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் 2 இது சுட்டு எடுத்துட்டேன். இப்போது இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக போட்டுக்கிறேன். இதில் நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 2 இது சுட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.